கிராமத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதிகளில் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சிவசெந்தில்குமார் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆய்வு மேற்கொண்ட போது சந்தேகத்தின் பெயரில் கல்லூரி மாணவர்களான கோபால் என்ற சந்திரகாசு மற்றும் ஸ்ரீராம் ஆகியோரை விசாரித்ததில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கஞ்சா போதைப் பொருள் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நுழைந்த காட்டு யானையை விரட்டும் போது காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி சப்பந்தோடு குடியிருப்பு பகுதியில் காட்டு யானை ஒன்று நுழைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவற்றை விரட்டும் போது காட்டு யானை தாக்கியதில் குஞ்சுமொய்தன் என்பவர் உயிரிழந்தார். இவரது உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தங்கள் வீட்டிலேயே வைத்துவிட்டு இப்பகுதி மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் விவசாய நிலங்களையும் நாசம் செய்வதோடு இதனை கவனிக்காத அனைத்து துறை அதிகாரிகளை கண்டித்து கூடலூர் கள்ளிக்கோட்டை சாலை சுங்கம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தைகளை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டல் செய்த கோவில் பூசாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் திலகர் என்ற முதியவர் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கோவில் முன்பாக விளையாடி கொண்டிருந்த 2 சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கி கோவிலுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சிறுமி பதறியடித்து கோவிலில் இருந்து வந்து நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக கூடியதை தொடர்ந்து கோவில் பூசாரி கோவிலை பூட்டிக் கொண்டு கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டார். இதன் பின் அங்கு வந்த போலீசார் இவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சங்ககிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடக்க உள்ளது. இதனையொட்டி சங்ககிரி டிபி ரோட்டில் சேலம் தெற்கு மாவட்ட விசிக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் மகேஷ் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செய்தி தொடர்பாளர் செஞ்சுடர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். மேலும் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றிச்செல்வி, அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.